பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவை அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் எத்தனை மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? அது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. விஷ்ணு, இந்த பொள்ளாச்சியில் நடைபெற்ற இந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பவமானது நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைய தினம் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக போராட்டங்களானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக தற்போது நாம் கோவை அரசு கலைக்கல்லூரி முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். கோவை அரசு கலைக்கல்லூரியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரியின் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தினுடைய ஒரு கருதியாக, அதாவது கைது செய்யப்பட்ட 4 பேர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருப்பது போதுமானது அல்ல, அவர்கள் மீது இன்னும் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்து தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாணவி ஒருவர் நம்முடைய நம்ம அவரிடம் பேசலாம். சொல்லுங்க, என்ன கோரிக்கை இந்த போராட்டத்தில் வலியுறுத்துறீங்க? தமிழக அரசு அவங்களுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும், சிறப்பாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அவங்க செஞ்சிருக்க தப்பு மிக சிறிய தப்பு கிடையாது. உண்மையில சொல்லப்போனா எல்லா வகையிலுமே அதனால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. யார் யாரெல்லாம் அதுக்காக காரணமானவங்களோ அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உரிய தண்டனை, கடுமையான தண்டனை அவங்களுக்கு கொடுக்கப்படணும். நாங்க தமிழக அரசு கேட்டுக்கிறோம். தூக்கு தண்டனை தான் கொடுக்கப்படும். இதுக்கு சாதாரணமான தண்டனை எல்லாம் கொடுக்கறது ஒரு இதே கிடையாது. அதனால தயவுசெய்து நீங்க தூக்கு தண்டனை தான் நீங்க கொடுக்கணும். இதை விட பெரிய தப்பு யாராலும் பண்ண முடியாது. இவங்களை நம்ம விட்டு வச்சோன்னா இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி மிகப்பெரிய தவறுகளை செய்யறதுக்கு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கும். அதனால தயவுசெய்து அவங்க தூக்கிலிடுறதா மிகப்பெரிய ஒரு தண்டனையாக கருதப்படுகிறது. நீங்க சொல்லுங்க, எதுக்காக இந்த போராட்டம், நீங்க என்ன வலியுறுத்துறீங்க? நாங்க பொள்ளாச்சியில் நடந்த அந்த சம்பவத்தை பத்தி தான் நாங்க வலியுறுத்துறோம். இந்த மாதிரி பண்றவங்களுக்கு தூக்கு தண்டனை இல்லை, அதுக்கு மேலேயே பண்ணணும். பப்ளிக்ல வச்சு ஏதோ ஒரு தண்டனை கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் இன்னொருத்தனுக்கு தொடரணுங்கிற, இன்னொரு பொண்ணு தொடரணுமா இல்லையா அப்படிங்கிறது வரும். ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கணும். தூக்கு தண்டனை ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அதை விட அவங்க இன்னொருத்தர் செய்யணுங்கிறதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் பயப்படணும். ஒரு பொண்ணு மேல கை வைக்கணுமாங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு தண்டனை கொடுக்கணும். இதை நாங்க தமிழக அரசுக்கு வலியுறுத்துறோம். காவல்துறையோட நடவடிக்கை எப்படி இருக்கு? நீங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்கு? குண்டர் சட்டம் நாங்க இது என்ன குண்டர் சட்டம் சொல்லி அவங்க திருந்திட போறாங்களா? இல்ல, தூக்கு தண்டனையும் வேண்டாம். ஒரு பப்ளிக்ல வச்சு ஏதோ ஒரு தண்டனை கொடுத்தீங்கன்னா இன்னொரு பையனுக்கு ஒரு பயம் வரும், இன்னொரு பொண்ணை தொடர்றதுக்கு முன்னாடி பயம் வரும். இந்த மாதிரி சம்பவங்கள் எத்தனையோ இருக்கு. இந்தியாவில போன வருஷத்துல இருந்து எவ்வளவு சம்பவங்கள் இருக்கு. போக்சோ சட்டம் கொண்டு யாருமே எதுவுமே பண்ணதில்லை இது வரைக்கும் எந்த ஒரு தண்டனையுமே கிடைக்கல. இதே மாதிரி தொடர்ந்துட்டே இருந்தா இனிமேல் தமிழகத்தில் நாங்களா இப்படி வாழ முடியும்? ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஒரு பொண்ணு தனியா நிக்க முடியல. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நாங்க எப்படி துணை நிற்கிறது சொல்லுங்க? தண்டனைகள் கடுமையாக்கப்படணும், இன்னுமே கடுமையாக்கப்படணும். தண்டனைகள், கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவர் ஒருவருக்கு அவரிடம் பேசலாம். இந்த போராட்டம் எதுக்காக நடத்துறீங்க? ஏன்னா சம்பவம் நடந்து 1 வார காலத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்பெல்லாம் இல்லாம இப்போ திடீர்னு ஒரு கொந்தளிப்பு ஏற்படுவதற்கு என்ன காரணம்? வணக்கம், என் பேர் தினேஷ். நான் கோவை அரசு கலைக்கல்லூரி மாணவன். இந்த கோவை எதுக்காக கேட்டீங்கன்னா, நக்கீரன் 2 நாளைக்கு முன்னாடி ஆடியோ ரிலீஸ் பண்ணுச்சு. அந்த ஆடியோல அந்த பொண்ணு பேச கேட்டா யாரா இருந்தாலும் மனசாட்சிக்கும் கண்டிப்பா கோவம் வரும். அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் இந்த வெளிப்பாடு. இதுக்காக தான் தோச்சா போடம் பண்ணிருக்கோம். 7 வருஷமா 223 பெண்கள் இப்ப வரைக்கும் தெரிஞ்ச தகவல் 723 தான். இதுல எத்தனை பேர் நமக்கு தெரியாது. இந்த 7 வருஷம் எங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, உடனடியா இந்த இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் கைது பண்ணும். மேலும் கல்லூரிகளும் பள்ளிகளும் பாலியல் கல்வி முதல் அறிமுகப்படுத்தணும். மேலும் பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் எடுத்த வீடியோஸ் எல்லாமே பத்திரமா வச்சிருக்கணும். ஏன்னா அது வெளியே வந்துச்சுன்னா நாளைக்கு பெரிய இஷ்யூ ஆகும். இப்ப இருக்க பொள்ளாச்சி காவல்துறை வெளியிட்டு ஒரு பெரிய சண்டையா வந்துச்சு. அதனால உடனடியா பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழ்நாட்டில் உறுதிப்படுத்தணும். அப்படி உறுதிப்படுத்த பட்சத்தில் எங்களோட போராட்டம் வீரியமா இருக்கும். தற்போது மாணவர்கள் 100கணக்கானோர் கல்லூரி முன்பாக போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திடீரென வகுப்புகளை புறக்கணித்து மாணவர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமரசப்படுத்துவதற்கான முயற்சியில் காவல்துறையும் கல்லூரி நிர்வாகமும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. எனினும் மாணவர்கள் தொடர்ச்சியாக தற்போது கல்லூரி முன்பாக வகுப்புகளை புறக்கணித்து தங்களது போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர். நன்றி குருசாமி, உங்களுடைய தகவல்களுக்கு. இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்முறையை கண்டிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் கோவை அரசு கலைக்கல்லூரி மாணவர்களும் தங்களுடைய வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது குறித்த கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து எமது செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்டோம்.